கொஞ்ச நாளாக நம்ம சென்னை அண்ட் தமிழ்நாட்டில் ஸ்டூடெண்ட்ஸை ஸ்கேம் பண்ணுறாங்களா? ஆமாங்க, இது ஸ்கேம்னே தெரியாமல் நிறைய பேர் போய் இதில் மாட்டிக்கிறாங்க. இந்த ஸ்கேமில் யாரை டார்கெட் பண்ணுவாங்கன்னா, காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க்கை தேடுறவங்கள தான். ரேண்டமாக கால் பண்ணி எங்கள் கம்பெனியில் வேக்கன்சி இருக்குது, இன்டர்வியூ இருக்குதுன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அங்கே போனதும் ஃபேக்காக ஒரு இன்டர்வியூ எடுப்பாங்க. மெயினாக சிஎஸ்சி அண்ட் ஐடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இது நடக்கும். காலேஜ் முடித்து ஃப்ரெஷ்ஷாக வரவங்களுக்கு என்ன தெரியும்? பேசிக்ஸ் தான் தெரியும். பட் அவங்க வேணும்னே டெப்த்தாக கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. நாமளும் தெரியாமல் முழிச்சிட்ருப்போம். உடனே நமக்கே ஒரு ஃபீல் வந்துடும், நமக்கு எதுவுமே தெரியலன்னு. தென் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்களே ட்ரைனிங் தரோம், ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃபீஸ் இவ்வளோ அவ்வளோன்னு சம்திங் சொல்லுவாங்க. நீங்களும் ஜாயின் பண்ணுவீங்க. நீங்கள் ட்ரைனிங்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நாங்களே எடுத்துக்கிறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் காசை பே பண்ணி கோர்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. இது ஒரு டைப் ஆஃப் ஸ்கேம். இன்னொரு டைப் என்னென்னா டேட்டா என்ட்ரி. இதில் டார்கெட் யாருன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸு அண்ட் வெளியே போய் ஒர்க் பண்ண முடியாத பர்சன்ஸு. ஒரு நாளைக்கு 2K 4K சேலரின்னு போய் சொல்லி உங்களை அட்ராக்ட் பண்ணி ஜாயின் பண்ண வைப்பாங்க. ஜாயினிங் ஃபீஸ்னு கொஞ்சம் ஃபீஸும் வாங்குவாங்க. ஜாயின் பண்ணுறப்பவே சில ஃபார்ம்ஸ்லாம் சைன் பண்ணுறாங்க. நம்மளும் நமக்கு ஒர்க் கிடைக்க போகுதுன்னு ஆனந்தத்தில் என்ன ஏதுன்னு படிக்காமையே சைன் போட்டுருவோம். தென் நீங்கள் 15 டேஸ்க்கு ஒன்ஸ் சேலரி வாங்கலாம், நீங்கள் இவ்வளோ ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணணும், ஒரு நாளைக்கு இவ்வளோ ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும்னு சில டார்கெட்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்களும் நமக்கு காசு வரப்போகுதுன்னு மாங்குன்னு உட்காந்துன்னு அந்த ஃபார்ம் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுவீங்க. இது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக நீங்கள் சேலரி கேட்டு போய் நிற்கிறப்ப உங்களுக்கு சேலரி தரமாட்டாங்க. நீங்கள் ஃபில்அப் பண்ண ஃபார்ம்ஸ் எல்லாமே தப்பு, நீங்கள் ஃபில்அப் பண்ண ஃபார்ம்ஸ் எல்லாமே ரிஜெக்ட் ஆயிடுச்சு, அதனால் நாங்கள் உங்களுக்கு காசு கொடுக்க முடியாது, ஃபார்மை தப்பாக ஃபில் பண்ணதுக்காக நீங்கள் தான் எங்களுக்கு பே பண்ணணும், கம்பெனி உங்களால் லாஸ் ஆகிடுச்சுன்ற மாதிரி நிறைய போய் சொல்லுவாங்க. சிலர் நீங்கள் காசை பே பண்ணிவிட்டு அந்த ஃபார்ம்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா கால்ஸே எடுக்க மாட்டாங்க, எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இருக்காது. நீங்கள் போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு காசு தரலன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சைன் பண்ணுறப்பவே அந்த பேப்பரில் எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கு சார், நீங்களே சைன் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி உங்களை வாயடைச்சு அனுப்பி விட்ருவாங்க. இந்த மாதிரி சென்னையில் ஒரு நாளைக்கே எத்தனையோ ஸ்கேம் நடந்துட்டுருக்கு. இதை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இதுவரை போட்ட வீடியோ எதையுமே ஷேர் பண்ண சொல்லி கேட்டதே கிடையாது. இதை ஏன் நான் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா, இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க. நமக்கு தெரிஞ்சவங்களே எத்தனையோ பேர் ஏமாறுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சவங்கள நம்ம ஏமாற விட வேணாம்.